Hi friends, welcome to all to this easy English class. இன்னைக்கு நம்ம டே 13 வந்துட்டோம். அதாவது 13வது கிளாஸ் டே 13. இந்த கிளாஸ்ல நம்ம present perfect continuous பற்றி பார்க்க போறோம். அதாவது present perfect continuous. Present perfect continuous. இது பற்றி பார்க்க போறோம். present perfect continuous. ஓகே, இது எப்படின்னா இந்த நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருந்தால், அதாவது ஏற்கனவே ஒன்று பார்த்தா தொடர்ந்து நடைபெறுவது, இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருப்பது, அதை குறிப்பிடுவதற்கு இந்த present perfect continuous tense யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, இதில் உள்ள ஃபார்மேட் ஒரு இது எப்படி இருக்குன்னா, வழக்கம் போல தான் முதல்ல வந்து சப்ஜெக்ட் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு தெரியும் have has இந்த ரெண்டு வெர்பு பிளஸ் பீன் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஓசிஏ plus OCA. இதுதான் ஃபார்மேட். பாருங்க, முதல்ல சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே have அல்லது has, then plus been plus verb plus ing plus OCA. னா ஓனா தெரியும் ஆப்ஜெக்ட், சினா காம்ப்ளிமெண்ட், ஏனா அட்ஜென்ட்னு தெரியும். அப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது present perfect continuous. பாருங்க, இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனி அடுத்ததா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இதுக்கு தமிழ்ல வாக்கியங்கள் எப்படி அமையும், ஆங்கிலத்தில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எழுத போறோம். பாருங்க, நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸ்ல படிச்ச மாதிரி தான் எதுக்கு ஹேவ் எதுக்கு ஹேஸ்ன்னு சொல்லிட்டேன். அதே ரூல்ஸ் அப்படியே தான் ஃபாலோ பண்றேன், எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ பாருங்க, ஐ வந்ததுனால ஹேவ், ஐ ஹேவ் பீன் ரீடிங், I have been read verb ஒரு read, I have been read, அடுத்து ஒரு ing, அப்ப reading, I have been reading. ஒரு ஆப்ஜெக்ட் நியூஸ் பேப்பர், I have been reading newspaper. பாருங்க, இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ என்னன்னா I have been reading newspaper. இதுக்கு எப்படின்னா தமிழ் அர்த்தம் நான், பாருங்க, நான் செய்தித்தாள் படித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு வரும். படித்துக் கொண்டே இருக்கிறேன். பாருங்க, இதுதான் நான் செய்தித்தாள் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதாவது கொண்டே இருக்கிறேன். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். இங்க படித்து கொண்டே இருக்கிறேன், இல்லாட்டி படித்திருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதே வாக்கியத்தை இப்படியும் சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தா நான் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறேன். இப்படியும் சொல்லலாம், ரெண்டு அமைப்புல சொல்லலாம். இந்த இதனுடைய தமிழாக்கம் பாருங்க, ஐ ஹவ் பீன் ரீடிங் நியூஸ் பேப்பர். இப்போ என்னன்னா ஐ ஹவ் பீன் ரீடிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நான் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறேன், இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி போனா நான் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறேன். பாருங்க, இந்த ரெண்டு அமைப்புல இந்த வாக்கியத்தை எழுதலாம். இந்த மாதிரி தமிழ் தேவைப்பட்டாலும் இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தமிழ்ல வாக்கியம் எழுதி அதை ஆங்கிலப்படுத்தினாலும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதே மாதிரி தான் பாருங்க, வி வந்தாலும் ஹேவ் தான். வி ஹேவ் பீன் ரீடிங். We have been reading newspaper.
we have been reading newspaper. நியூஸ்பேப்பர்னா செய்தித்தாள், நியூஸ்பேப்பர்ஸ்னா செய்தித்தாள்கள், அது எது வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்க we have been reading newspapers. இதுக்கு நாங்கள், பாருங்க நாங்கள், நாங்கள் செய்தித்தாள், நாங்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறோம். செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறோம். கொண்டே இருக்கிறோம் இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி இந்த விதத்தில் எப்படி சொல்ல, ரெண்டாவது வாக்கியம் எழுதியிருக்கிற மாதிரி நாங்கள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறோம். நாங்கள், பாருங்க நாங்கள், நாங்கள் செய்தித்தாள், செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறோம், படித்திருந்திருக்கிறோம். இதுதான் வாக்கிய அமைப்பு. பாருங்க, ஆனால் நிறைய பேர் பாருங்க நமக்கு தமிழில் தெரியும், இங்கிலீஷ் சென்டென்ஸும் எழுதுவாங்க, ஆனால் அதுக்கு தூய தமிழாக்கம் வந்து நிறைய பேர் அதில் ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இதனால தான் இப்போ நம்ம இதோட 4 விதமான வாக்கிய அமைப்புகள் பார்த்துட்டோம். 4லையும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இப்போ 2 சப்ஜெக்ட் வந்து ஐ வச்சும் வி வச்சும் எழுதியிருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க யூ வச்சு எழுத போகிறோம். இந்த ஃபார்மேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட்டு. பாருங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுதான் இப்போ போகுது. இப்போ வி எழுதிட்டான். இனி பாருங்க யூ, you have been, you வந்தாலும் have தான். you have been reading, you have been reading newspaper, you have been reading newspaper, newspaper. பேப்பர்னு சொல்லலாம், இல்லை பேப்பர்ஸ் அப்படின்னா செய்தித்தாள்கள். பாருங்க இதுக்கு அர்த்தம் நீங்கள், நீங்கள் செய்தித்தாள், நீங்கள் செய்தித்தாள், செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறீர்கள், படித்திருந்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறீர்கள், படித்திருந்திருக்கிறீர்கள். அப்போ பாருங்க, நீங்கள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறீர்கள், இல்லாட்டி நீங்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நீங்கள் செய்தித்தாள், நீங்கள் செய்தித்தாள், நீங்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே, படித்து கொண்டே இருக்கிறீர்கள், படித்து கொண்டே. பாருங்க வித்தியாசம் தெரியுதா? நீங்கள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறீர்கள், அந்த இரு அப்படிங்கிற வார்த்தையிலையும் வரலாம், இல்லாட்டி நீங்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க இனி அடுத்தது they have been, they have been reading, they have been. நம்ம ஒரே வர்பை வச்சு தான் எழுதுறோம், அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் அப்படி ஒரே வர்பை வச்சு எழுதுறது. They have been reading newspaper, they have been reading newspapers. பாருங்க நியூஸ்பேப்பர்ஸ்னா செய்தித்தாள்கள் அப்படின்னு வரணும், செய்தித்தாள்கள். இங்கேயும் செய்தித்தாள் இல்லாம செய்தித்தாள்கள், ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு போட்டேன். நியூஸ் பேப்பர்னா செய்தித்தாள், இங்க நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு எழுதுனால செய்தித்தாள்கள். நம்ம முதல்ல நியூஸ் பேப்பர்னு எழுதுனா அதனால செய்தித்தாள், இங்க நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு இருக்கு அதனால செய்தித்தாள்கள். ஏன்னா பலவிதமான செய்தித்தாள்கள் இருக்கு, தந்தி, அடுத்த மலர், டெக்கன் கிரானிக்கல், ஹிந்து, நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அப்போ நிறைய பத்திரிகைகள் படிக்கிறவங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க இதுக்கு தேன்னா அவர்கள், பாருங்க அவர்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படியும் சொல்லலாம், இல்லாட்டி அவர்கள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறார்கள் அப்படியும் சொல்லலாம். அவர்கள் செய்தித்தாள், செய்தித்தாள், அவர்கள் செய்தித்தாள்
படித்து கொண்டே இருக்கிறார்கள். படித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லாட்டி அவர்கள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறார்கள். புரியுதா? அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எழுதணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இனி இந்த ஃபார்மேட்டை வந்து நான் அழிக்க போறேன். ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. சப்ஜெக்ட், அடுத்து ஹேவ் அல்லது ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஓசிஏ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜென்ட். இப்போ பாருங்க, நம்ம ஹேவ் வச்செல்லாம் எழுதிட்டேன். இனி வந்து ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன்னா சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு நம்ம பார்த்துட்டோம். அதில் இப்போ வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, ப்ளூரல் ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்கள், த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, have been. ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுனால have. ப்ளூரல் ஃபார்ம்ஸ் have been studying, have been studying அல்லது ரீடிங், ஸ்டடிங். நமக்கு அதே ஒரே வர்பை வச்சு எழுதுறோம். அதனால have been reading, reading newspapers. பாருங்க என்ன எழுதியிருக்கேன், the students have been reading newspapers. இப்போ என்னன்னா மாணவர்கள், அதாவது மாணவர்கள் செய்தித்தாள், செய்தித்தாள்கள், செய்தித்தாள்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள், படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லாட்டி போனா எப்படி எழுதலாம் இத? மாணவர்கள், அந்த மாணவர்கள் அல்லது மாணவர்கள், மாணவர்கள் செய்தித்தாள், செய்தித்தாள்கள் என நியூஸ் பேப்பர்ஸ் எழுதிட்டேன். செய்தித்தாள்கள் படித்திருந்திருக்கிறார்கள், படித்திருந்திருக்கிறார்கள். பாருங்க வாக்கியம், த ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு அந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம், மாணவர்கள்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்னன்னா த பர்டிகுலர் ப்ளூரல் ஃபார்முக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுறது முக்கியம். பட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை த சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் சேர்ப்பேன். அந்த மாணவர்கள்னு சொன்னால் அதை வந்து அந்த மாணவர்கள் பர்டிகுலராக மாணவர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்கள் படிச்சுட்டே இருக்காங்க. திஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாணவர்கள் படிக்காமல் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிறேன். அதனால தான் த குறிப்பிட்டு சொல்லும்போது த சேர்த்து சொல்லலாம், சேர்க்காமனு சொல்லலாம். அப்போ இது வந்து என்னென்னா பாருங்க, நமக்கு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் ஹேவ் தான் வருது. இனி அதே இது சிங்குலரில் எழுத போகிறேன். பாருங்க, ஹீ வந்தாச்சுன்னா ஹீ வந்தால் ஹேஸ் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி ஹீ ஹேஸ் பீன், ஹீ ஹேஸ் பீன் ரீடிங், ஹீ ஹேஸ் பீன் ரீடிங், ஹீ ஹேஸ் பீன் ரீடிங் நியூஸ் பேப்பர், ரீடிங் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் அப்படின்னா செய்தித்தாள், பேப்பர்ஸ்னா செய்தித்தாள்கள். அப்போ பாருங்க, ஹீனா அவன் அல்லது அவர். பாருங்க, அவன் செய்தித்தாள், அவன் செய்தித்தாள், செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறான், செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறான். அவன் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறான். இதுக்கு அடுத்த ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறான். பாருங்க, அவன் செய்தித்தாள், அவன் செய்தித்தாள், செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறான், படித்திருந்திருக்கிறான். ரெண்டும் ஒன்று தான். இந்த வாக்கியத்துக்கும் இப்படி தான் இங்கிலீஷ். ஹீ ஹேஸ் பீன் ரீடிங் நியூஸ் பேப்பர். இது ரூல்ஸ் என்னன்னா, முதல்ல சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஹேவ் அல்லது ஹேஸ், அதில் ஒரு ஆக்சிலரி வெர்பு வந்திருக்கு. அடுத்து பீன், அது ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஹேஸ் பீன், ஹேவ் பீன், அது ரெண்டும் சேர்த்து தான் ஆக்சிலரி வெர்பு. அடுத்து ரீடிங் வந்திருக்கு, ரீடு வெர்பு, ஒரு ஐஎன்ஜி பார்ட்டு. நியூஸ் பேப்பர், ஹீ ஹேஸ் பீன் ரீடிங் நியூஸ் பேப்பர், அவன் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறான்.
அல்லது அவன் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறான். இனி பாருங்க சி வச்சு எழுதலாம். நம்ம இனி எல்லாம் சி இட்டு அதே மாதிரி சிங்குலர் நவுன் வச்சு எழுத வேண்டிய இருக்கு. பாருங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சி சி வந்தாலும் அதே ஹேஸ் தான். சி ஹேஸ் பீன் ரீடிங். சி ஹேஸ் பீன் ரீடிங் நியூஸ்பேப்பர். அப்படின்னா அவள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறாள். பாருங்க அவள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறாள். இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி போனா இதை எப்படி சொல்லலாம்? அவள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறாள். பாருங்க அவள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறாள். ரெண்டும் ஒண்ணுதான். இந்த வாக்கியத்தும் இதுதான் மீனிங், இதுக்கு மீனிங் இதுதான். பாருங்க she has been reading newspaper. அவள் செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறாள். இல்லாட்டி அவள் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறாள். இனி அடுத்து பாருங்க இட். இதுதான் சப்ஜெக்ட். இட் வந்தாலும் ஹேஸ் தான். இட் ஹேஸ் பீன் ரீடிங் நியூஸ்பேப்பர். அப்படின்னா அது செய்தித்தாள் படித்து கொண்டே இருக்கிறது. இல்லாட்டி போனா எப்படி எழுதலாம்? அது செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறது. அவ்வளவுதான். அது செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறது. இனி லாஸ்ட்ல the master has been அதான் reading. the master has been reading newspaper. the master has been reading newspaper. பயிற்றுனர் அதாவது செய்தித்தாள் படித்துக்கொண்டே இருக்கிறார். இல்லாட்டி போனா பாருங்க பயிற்றுனர் செய்தித்தாள் படித்திருந்திருக்கிறார். பாருங்க இவ்வளவும் நம்ம வந்து சப்ஜெக்ட் 9 விதமான சப்ஜெக்ட்டுக்கு இந்த வாக்கியங்கள் எழுதிட்டோம். அப்ப இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்ப நம்ம இதோட நம்ம ப்ரெசனன்ஸ்ல இருக்கக்கூடிய 4 விதமான பகுதிகளையும் பார்த்தோம். முதல்ல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இப்படி 4 விதமான வாக்கியங்களையும் பார்த்தோம். ஓகே நண்பர்களே, இனி அடுத்த வகுப்புல நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட், அதாவது பாஸ்ட் டென்ஸை பற்றி ஆரம்பிக்கலாம். ப்ரெசனன்ஸ் இதோட முடிஞ்சிச்சுது. இந்த வாக்கியங்களுக்கு நீங்க பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.